அதாவது பொதுவாக நம்ம தாய்மொழியில் படம் பண்ணுறோம் அப்படி மதர் டங்கில் பண்ணுற அது அப்போ ஒரு பலம் கிடைக்கும் நமக்கு. அது அது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் நமக்கு. ஏன்னா நமக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். இப்போ வந்து இன்னைக்கு ஒன்று ட்ரெண்ட் நடந்துட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல வந்து நாளுக்கு நாள் ஒவ்வொரு ட்ரெண்ட் இருந்துட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா இருங்க பாய் அப்படின்றது திடீர்னு ஒரு ட்ரெண்டாக இருக்கும். ஸோ நம்ம ட்ரெண்டோட இருக்கும்போது நம்ம அதை சொல்லும்போது ஆடியன்ஸுக்கு இன்னும் கனெக்ட் ஆகும். இது நம்ம வேற லாங்குவேஜில் போகும்போது அந்த லாங்குவேஜில் இருக்கிற நுணுக்கங்கள் அன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் என்ன ரசிக்கிறாங்கிறது நமக்கு தெரியாது. வெறும் ஸ்கிரிப்டை மட்டும் தான் நம்ம நம்பணும். நம்ம ஸ்க்ரீன் பிளே ஸ்கிரிப்டை மட்டும் தான் நம்ம நம்பி போகணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு தமிழ் படம் பண்ணுறதுல தான் நமக்கு நம்மளோட முழு ஸ்ட்ரென்த். தெலுங்குனா கொஞ்சம் ஓகே, ஏன்னா கிட்டத்தட்ட நம்மள மாதிரி இருப்பாங்க. நம்ம அந்த ஸ்லாங் அந்த லாங்குவேஜ்லாம் கொஞ்சம் பிடிச்சலாம். ஹிந்தி சுத்தம் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே எதுவுமே புரியாது. ஸோ நம்ம எழுதிடுவோம், எழுதி முடிச்சு அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. இங்கிலீஷ்லேருந்து திருப்பி ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை பார்க்கும்போது நமக்கு அந்த மீட்டர் மட்டும் தான் தெரியும். ஸோ இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் கெஸ் தான் பண்ண முடியும். அக்யூரேட்டாக அவங்க என்ன பேசுகிறாங்கிறது நமக்கு உணர முடியாது. ஸோ அப்போ நமக்கு மொழி தெரியாத ஒரு ஊரில் நம்ம ஒரு படம் பண்ணுறோம்னா நம்ம ஒரு ஹேண்டிகேப்டாக தான் நம்ம வந்து ஃபீல் ஆகும். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஒரு கையில் இல்லாத மாதிரி அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். முழு ஸ்ட்ரென்த்து வந்து நம்ம எங்கே இருக்கமோ, நம்ம எந்த கல்ச்சரில் வாழ்ந்தோமோ அதுதான் நமக்கு ஸ்ட்ரென்த் எப்பயுமே.